கூட சென்னைக்கு போறேன். சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் நம்ம நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது அங்கே சொன்னாங்க, சில காரணத்தினால இந்த ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து போகலை, திருநெல்வேலியிலேருந்து இந்த டைமுக்கு கிளம்பும். அதாவது இங்கேருந்து ஒரு 5 மணி கிளம்புனா திருநெல்வேலியிலேருந்து 7 மணி கிளம்பும். நாங்கள் ஒரு 4:45 போல் போய் நிற்கிறோம். அப்போ ஒரு அம்பாசிடர் கார் உண்டு. அதில் திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு நம்ம ஓடி போகலாம். இருந்தாலும் சரி பரவாயில்ல, நான் சொன்னேன், அப்பா நம்ம போகிறதுக்குள்ளே எப்படியும் ட்ரெயின் போயிடும், அடுத்த நாள் மீட்டிங், நம்ம பஸ்ஸில் போகும். அப்பா சொன்னாங்க, அதெல்லாம் போகலை, நீ வா அப்படின்னா. கூட 2 சகோதரர்கள், அவங்களுக்கும் சென்னை போகணும். அவங்களும் எங்கள் அப்பா பார்த்தோன்னா, பாஸ்டர் நாங்களும் வர காரில் ஏறியாச்சு. டிராஃபிக்கே இல்லைன்னாலும் 2:30 மணிக்கு ஆகும் போகிறதுக்கு காரில். அன்னைக்கு சரியான மழை, சரியான மழை. வண்டி போய் சேரும்போது 7:30 தான். நேர அப்பா சொன்னாங்க, பெட்டி எடு வா போகலான்னு. எனக்கு அப்போ நான் சொன்னேன், ஒழுங்கா பஸ்ஸில் போகலாம். சரி திருநெல்வேலியில் இருந்தாவது பஸ்ஸில் வா. நேராக போனால் அங்கே டிடிஆர் நிற்கிறாரு. ட்ரெயின் சார், அந்த ட்ரெயின் தானே, இதுதான் ஏறுங்க அப்படின்னாங்க. நேராக உள்ள போய் ஏறி உக்காந்தாச்சு. எனக்கு புரியவே இல்லை. என் கூட வந்தவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அவங்க நேராக போய் விசாரிக்கும் போது சொல்றாங்க, அது ஒரு மினிஸ்டர் இந்த ட்ரெயின்ல தான் போறாராம். அதனால ட்ரெயின் ½ அது எந்த மினிஸ்டரா இருக்கும்னு பேசும்போது எங்க அப்பா சொன்னாங்க, அந்த மினிஸ்டர் தான். எங்கள் நிமித்தம் நீர் செய்த. ஆமா, மினிஸ்டர் கார் எப்படி போகும், நம்ம கார் எப்படி போகும்? ஆண்டவர் மினிஸ்டர் காரை பிளாக் பண்ணிட்டார். இந்த கார் போனதுக்கு அப்புறம் தான் அந்த கார் வரணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த பகல் வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் ஒருவனுக்காக, என் ஒருத்திக்காக என் ஆண்டவர் எதை வேண்டுமானாலும் செய்வார்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி நான் இதற்கான கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இது கிருபையே. நான் இதற்கான